ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் வழக்கம் போல் இன்று 26/5/2025 வைகாசி மாதம் 12ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் அற்புதமான திங்கட்கிழமை சோமவாரம் நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:43 சூரிய அஸ்தமனம் மாலை 6:28 இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் நல்ல அமாவாசை நாள், கிருத்திகை சேர்ந்து வருகின்றது. அற்புதமான நல்ல நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் காலை 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:36 வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று காலை 11:30 வரை தேய்பிறை சதுர்தசி, அதன் பின்பு சர்வ அமாவாசை. தர்ப்பணம் செய்ய வேண்டும். தாய் தந்தையருக்கு அவர்கள் இறந்து போன பிறகு நாம் செய்கின்ற மரியாதை, அமாவாசை தர்ப்பணம், வருடத்திலே வருகின்ற திதி, இவை இரண்டையும் தவறாமல் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். இவற்றை செய்தால் இறையருளானது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 7:36 வரை அஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். இன்றைய நாளிலே துவங்கினீர்கள் என்றால், ஆகவே யாருக்கேனும் இல்லத்திலே வரன் பார்க்க வேண்டும் என்றால் இன்றைய நாளிலே அதற்கான பணிகளை துவங்குங்கள், வெற்றிகரமாக முடியும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், வெற்றிகரமான நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய வெற்றிகள் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலே செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வருகின்ற நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும்.
பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே செய்தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்றன. வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைய நாளிலே சரியாகும். ஒரு சுமூகமான நிலை ஏற்படும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் பொருள் வரவு, தனலாபம், திடீர் அதிர்ஷ்டம் போன்றவை தேடி வருகின்ற நாள். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். சிறப்பான நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே ராமனுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். மன அமைதியை இவை தரும். அமைதியாக இருக்கின்ற மனத்திலே சஞ்சலங்கள் தோன்றாது. சஞ்சலங்கள் தோன்றாத போது நம்முடைய செயல்கள் நல்ல விதமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருக்கவும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். கூட்டு தொழிலிலே இருப்பவர்கள் புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாளாக இருக்கின்றது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் சிறப்பான நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. வீண் விரயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். மொத்தத்தில் இன்றைய நாள்
கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள், மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள், கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு பிறக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிறப்பான நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். சிறப்பான நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் தீரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அனைவரும் அமாவாசை புண்ணிய தினம் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் போன்றவற்றை சரியாக செய்யுங்கள். அது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய சந்ததிக்கு நல்லவற்றை தரும். ஆகவே இந்த முன்னோர் கடனை தீர்க்க வேண்டிய நாள் அமாவாசை புண்ணிய காலம். ஆகவே அதனை சரியாக செய்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். விரதங்களிலே நான் ஏகாதசி விரதமாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார் கீதையிலே கண்ணன். ஆக விரதங்களிலே மிக மிக உத்தமமான விரதம் என்பது ஏகாதசி விரதம் என்பது இதிலிருந்து தெரிகின்றது. இந்த பெருமாளுக்கு உகந்த ஆக இந்த ஏகாதசி விரதத்தை நாம் மேற்கொண்டு அன்றைய நாளிலே பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான வளமும் நலமும் பெறலாம். ஏகாதசி விரதத்தன்று பெருமாளை எதற்காக வழிபடுகின்றோம், அதனுடைய தாற்பயத்தை பார்க்கலாம். ஏகாதசி என்பது சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து சமய கால கணிப்பு முறையிலே 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையிலே வருகின்ற ஒரு நாளை குறிக்கும். இந்த நாட்கள் பொதுவாக திதி என்கின்ற பெயராலே அழைக்கப்படுகின்றது.
அமாவாசை நாளையும் பௌர்ணமி நாளையும் அடுத்து வருகின்ற 11வது திதி ஏகாதேசி. இந்த ஏகாதேசி விரதத்தை மேற்கொள்ள இருப்பவர்கள் ஏகாதேசிக்கு முதல் நாளான தசமி அன்று பகலிலே ஒருவேளை மட்டுமே உணவு சாப்பிட வேண்டும். அன்று இரவு எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏகாதசி அன்று அதிகாலையிலே எழுந்து நீராடி அந்த விரதத்துக்கு தயாராக வேண்டும். அன்றைய தினம் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. அதனால் அதை முதல் நாளே பறித்து தயார் நிலையிலே வைத்திருக்க வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் துளசி தீர்த்தம் மட்டுமே அருந்தி விரதம் இருப்பது நல்லது. இரவு முழுவதும் கண்விழிக்க வேண்டும். ஏகாதசி அன்று ஒரு சிலர் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும்தான் கண்விழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியல்ல, ஏகாதசி விரதம் இருந்தால் மாதத்திலேயும் கூட ஏகாதசி நாளன்று விரதம் இருக்கின்ற அன்று கண்விழிக்க வேண்டும். விஷ்ணு சகஸ்நாமம், விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாதர் துதி முதலியவற்றை ஓதுவதுமாக அன்றைய பொழுதை நாம் கழிக்க வேண்டும். இந்த விரதம் இருந்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கும், உடல் நல்ல ஆரோக்கியம் பெறும், செல்வ செழிப்பு ஏற்படும், சந்ததி வளரும். ஆக மொத்தத்தில் நம்முடைய இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான பலன்களையும் வழங்குவது இந்த ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் போல் இன்னொரு விரதம் திருவோண நோன்பு. இந்த திருவோண நட்சத்திரத்தோடு கூடிய நன்னாளிலே மேற்கொள்கின்ற ஒரு அருமையான விரதம் இந்த திருவோண விரதம். திருவோணம் என்பது பெருமாளுடைய நட்சத்திரம், திருநட்சத்திரம். சிவனுக்குரிய திருவாதிரையும் பெருமாளுக்குரிய திருவோணமும் மட்டுமே திரு என்கின்ற அடைமொழியோடு வருகின்ற நட்சத்திரங்களாகும். தசாவதாரங்களிலே வாமன அவதாரம் எடுத்து பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்ட நிகழ்வு திருவோண நட்சத்திரத்தன்று தான் நிகழ்ந்தது. ஆகவேதான் திருவோண நட்சத்திரத்துக்கு மிகுந்த ஒரு சாநித்தியத்தை நம்முடைய தர்மம் வழங்கி இருக்கின்றது. இந்த நாளிலே விரதம் இருப்பதால் என்னென்ன சிறப்புகள் என்றால், சந்திர தோஷம் முக்கியமான ஒன்று. தோஷங்களிலே மிக முக்கியமான தோஷம் சந்திர தோஷம். ஜாதகத்திலே சந்திர தோஷம் இருந்தால் அவர்கள் அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய துதியை திதியிலே விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்த பின்னர் மாலை நேரத்திலே சந்திர தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். தெற்கு நோக்கிய அம்பிகையை வழிபடுவதோடு திருவோண நட்சத்திரம் அன்று திருவோண விரதம் இருந்தால் சந்திர தோஷம் விலகுவதோடு சந்தோஷமான வாழ்வும் அமையும். எல்லா மாதங்களிலேயும் வருகின்ற திருவோண நட்சத்திரத்தன்று பெருமாளை வேண்டி விரதம் இருந்தாலும் ஆவணி திருவோண விரதம் என்பது மிக முக்கியமான விரதமாகும். அந்த ஆவணி திருவோண விரதம் என்பது எப்படி ஏகாதசி விரதங்களிலே வைகுண்ட ஏகாதசி என்பது மிக சிறப்பானதாக இருக்கின்றதோ, அப்படி திருவோண விரதங்களிலே ஆவணி திருவோணம் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ஏகாதசிக்கு ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவர்கள் வருடத்திலே மார்கழி மாதம் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருக்கலாம். விரதம் இருந்தால் 12 மாதமும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும். அதேபோல் திருவோண விரதம், இந்த ஆவணி மாதத்திலே வருகின்ற திருவோண விரதத்தன்று விரதம் இருப்பவர்களுக்கு வருடம் முழுவதும் திருவோண நாளன்று விரதம் இருந்த பலன் கிடைக்கும். ஆகவே இந்த 2 விரதங்களையும் மேற்கொண்டு வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.